வந்துட்டியா? ஓ அதா பஸ்ல இருந்து இறங்கும் போது விழுந்துட்டேன். கண்ணு தெரியாம ஜாகிரதையா இருக்காண்டாமா. தம்பியா? எனக்கு கண்ணு தெரியாதுங்கிறத அப்பப்ப மறந்துடுறேன். என்ன? ஓஹோ, ஏன் சீக்கிரம் வந்துட்டேன்னு கேக்குறியா? அது கலை கூத்தாடிங்க வந்துட்டானுங்க. சந்த கடையில கூட்டமே இல்ல, அதான் பாட்டை பாதியிலே நிறுத்திட்டு வந்துட்டேன். என்ன நீங்க கோயிலுக்கு வரீங்களான்னு கேக்குது. அப்பா, இந்த வயலனுக்கு மட்டும் வாய் இல்லைன்னா என் பாடு அதோ கதிதான். நான் கோயிலுக்கு வரலம்மா, உடம்புலாம் ரொம்ப அசதியா இருக்கு. இருட்டுறதுக்குள்ள வைத்தியர் வீட்டுக்கு போயிட்டு மாத்திரையும் தையில வாங்கிட்டு போல, அப்ப நான் ஆஞ்சு விடுவாங்க. ஆத்தா, தோ காசு என்ன வந்துருச்சு. அண்ணே, ரவுக்கத்தனை வாங்கிட்டு வர சொன்னனே, வாங்கிட்டு வந்தியா? இல்ல, நீ வாங்கிட்டு வந்திருக்க மாட்ட, எனக்கு தெரியும். அதனாலதான் கோயிலுக்கு போறதுக்கு ரவுக்க வேணும்னு காவேரி கிட்ட கேட்டு இந்த ரவுக்கைய வாங்கிட்டு வந்த. பெத்தவங்க பிறந்தவங்க இருந்தோம், மத்தவங்க கிட்ட கையேந்த வேண்டிய நிலைமை வந்துருச்சு பாத்தியா? என்ன அவ்வளவு கேவலமா நினைச்சிட்டியா? இந்த வாங்கிட்டு வந்துட்டியா? உன் அண்ணன் சொன்னா சொன்னதுதான். பிடிச்சிருக்கா? பிடிக்காம என் அண்ணன் செலக்சராச்சு. என்னப்பா உன் தங்கச்சி இந்த குதி குதிக்கிறா? அத்தா, இது பாத்தியா? இப்ப சந்தோஷமா? அப்பாடா, காலையில இருந்து அண்ணன் துணி வாங்கிட்டு வருமா என்ன படாத பாடு படுத்திட்டாப்பா. அண்ணே, சீக்கிரம் குளிச்சிட்டு வா, கோயிலுக்கு போலாம். நான் வரலம்மா, எனக்கு காலு கையெல்லாம் ஒரே குடைச்சலா இருக்கு. நீ காவேரி கூட்டு போயிட்டு வா. சரிண்ணே, நான் போயிட்டு வரட்டுமா? அம்மாடி, ஊர் கெட்டு கிடக்குது, போன வந்தேன், சீக்கிரமா வா. சரியாதா? லட்சுமி, அப்படியே அந்த ரவுக்கு துணிய காவேரி ஆத்தாக்கடை தைக்க கொடுத்துரு. சரிண்ணே. இன்னும் விளையாட்டு பிள்ளையாவே இருக்கிறாப்பா. அவளுக்கு ரவுக்கு துணி கிடைச்ச சந்தோஷம் கழுத்து குட்டி. ஐயா, உன்னை நம்பிதான் உல வச்சிருக்கேன், எல்லா சாமானும் வாங்கிட்டு வந்திருக்கல. கையில கிடைச்சதுல ரவுக்கு துணி தைலம் மாத்திரை தான் வாங்க முடிஞ்சு தாத்தா. மத்த சாமான்லாம் வாங்க காசு இல்ல. என்னையாது அடிபட்டு இருக்கு? அது கால் தடிக்கு விழுந்துட்டா அத்தா. ஜாக்கிரதையா போக கூடாது ஐயா, வேற எங்காச்சும் அடிபட்டு இருக்கா? ஐயோ ஒண்ணு இல்ல அத்தா, ஏன் இப்படி பதற? குளிக்கிறதுக்கு கொஞ்சம் சுடு தண்ணி போடு. சரிப்பா. அடியே, வயல எங்க கேக்குறேன்ல, வயல எங்க? வயல வாங்க அவங்கிட்ட காசு இல்ல. அந்த கண்ணு தெரியாத கபோதி பைய என்கிட்ட விளையாடுறானா? எந்திரிச்சு வர முடியாதுன்னு தைரியமா? நாடி தளர்ந்து போச்சு நினைச்சிட்டானா? வகுந்து அப்பன் கருமாதிக்கு என்ன வாங்கி வந்திருக்கா? என்ன ஐயோ, உடைச்சிட்டீங்களே அப்பு. அப்படிதான்டா உடைப்பேன். என்னடா பண்ணுவ? கொன்னுடுவியா? வாடா வா. கடனை உடனே வாங்கி இது எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்த தெரியுமா அப்பு? எதுக்காக கடை வாங்கணும்னு சொல்லு. வாங்கிட்டு வந்த தைல பாட்டை தூக்கி போட்டு உடைச்சானே, அந்த ஆள் தெரிஞ்சுக்கிட்டு. என்ன நடந்துச்சு? எதுவும் சொல்லிருக்க மாட்டானே. வாய மூடுறா, எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டு வாய திறந்து பேசினா எந்த பிரச்சனையும் இல்லையே. என்ன நடந்து தெரியுமா? அண்ணா விடுன வேண்டாம். சும்மாறா, கூட போறதுனா மட்டும் போதுமா? ஏமா அவனுக்கு நெஞ்சில கொஞ்சமாவது ஈவ இருக்க வேணாம்? கொண்டத்தை நிவத்தை கஷ்டப்பட்டு பாட்டு பாடி சம்பாதிக்கிறான். அந்த காசை உசுர பறிக்கிற மாதிரி பறிச்சுட்டு போறாமா? அந்த கருமத்தை கூட நான் சகிச்சுக்குவேன். ஆனா நட்ட நடு தெருவுல 4 பேருக்கு மத்தியில நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சாமா? சேவலையா? ஆமா, மூத்தவன் தான். ஊரையே ஆட்டி படைச்சிருந்த சண்டியர் வளையாபதியோட வாரிசாச்சே. அப்ப பேர காப்பாத்துறாரு போட்டு இருக்கு. இத பாரு, உன் புருஷனையும் அவர் கையை காலை வெட்டி மூளையில போட்டாங்க. இவன் இப்படியே பண்ணிட்டு இருந்தா அவனை கண்ண துண்டமா வெட்டி நடு ரோட்ல போட்டுருவாங்க. சொல்லி வை. விடுங்க. சும்மாறா, இன்னைக்கு தான் நடக்குது. இந்த மாதிரி பல தடவை நடந்திருக்குமா? ஆனா இவன் தான் வீட்டுக்கு தெரிய வேணாம் நீ வாய அடைச்சிட்டு. இந்த காலத்துல கைகால் நல்லா இருக்கிற பசங்களே பெத்த தாய் தகப்பனை கண்டுக்கிறது இல்ல. அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த குடும்பத்தை காப்பாத்துறான். ஆனா இந்த ஆடு மாடு மேல காட்ட இறக்கத்தையாவது அவன் மேல காட்டக்கூடாதா? என்ன குடும்பமோ.
ஐயா, என்ன பெத்த ஐயா, ஐயா, காசு. வாவ், கண்ணு குளிர்ச்சியா பச்சை பசேல்னு இவ்வளவு அழகான கிராமத்தை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. நான் எங்க ஊரை பத்தி சொல்லும் போது நீங்க யாரும் நம்பல. நல்லா பாருங்க. Really, it's very beautiful. Thank you. எண்ணி பாத்துங்க ஐயா. ஒழுங்கா வெளுத்து கொண்டாந்துருக்கியா இல்ல அழுக்கு போலன்னு அடிச்சு கிழிச்சிட்டியா? அப்படியெல்லாம் செய்ய மாட்டேயா. வெல்கம் வெல்கம் வெல்கம். அழகாபுரி கிராமத்துக்கு வருகை தந்திருக்கும் உங்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க ஐயா. என்ன பொண்ணாத்தா எப்படி இருக்க? ஊர்ல என்ன விசேஷம்? ஐயா ஊர்ல இருந்து வந்திருக்கீங்களா? இதை விட என்ன விசேஷம்? எங்க எல்லாருக்கும் நீங்க தானே தெய்வம். ஐயா இவங்க எல்லாம் இவர் மிஸ்டர் தினேஷ். மிஸ்டரோட ஒரே புள்ள, செல்ல புள்ள, அவருடைய வைஃப். வணக்கம்மா. இவங்க நம்ம ஊரை சுத்தி பார்க்க வந்திருக்காங்க. 2 பேரும் இங்க தான் தங்க போறாங்க. ரொம்ப சந்தோஷம். இவர் பேரு கணபதி, என்னுடைய கணக்கு புள்ள. இது பொண்ணாத்தா. வணக்கம்மா. அவன் சந்திரன், இவன் காளை. இவங்க எல்லாருமே எனக்கு சொந்தக்காரங்க மாதிரி. ஐயா எப்போ வருவீங்கன்னு நாங்கெல்லாம் காத்துட்டு இருந்தோம். வருஷத்துக்கு ஒரு முறை உங்க எல்லாரையும் வந்து பாக்குறதா வழக்கம். வராம இருப்பனா? கணக்குள்ள வண்டியில சூட்கேஸ் இருக்கு, உள்ள கொண்டு வாங்க. உள்ள போலாமா? வாங்க. டேய் சந்திரா, சாமான் தூக்கி உள்ள வைடா. சரிங்கய்யா. இந்த ஊருக்காரங்க எல்லாம் உங்க மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்காங்க. இந்த ஊருக்கே நீங்க தான் ராஜான்னு சொல்லுங்க. ராஜாவா? கடவுள் மாதிரின்னு சொன்னாங்களே, நீங்க கேட்கலையா? பொதுவாவே கிராமத்துல இருக்கவங்க எல்லாம் கள்ளங்கப்படம் இல்லாதவங்க. அவங்க கிட்ட நான் அன்பா பழகுறேன், அவங்க எனக்கு மரியாதை கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். Very nice house. டெல்லி மாதிரி பெரிய சிட்டில இந்த டைப் வீடுங்களை பார்க்கவே முடியாது. ஃபேனே போட தேவையில்லை. இந்த கிராமம் ஃபுல்லா கடவுள் ஏசி பண்ணி வச்சிருக்காரு. ஜன்னலை திறந்தா போறோம், சும்மா ஜிலு ஜிலு ஜிலுன்னு காத்து வரும். நீங்க 2 பேரும் மேல செட்டில் ஆகுங்க, பிளசண்டா இருக்கும். ஓகே, நாங்க உடனே குளிச்சு ரெடி ஆகுறோம். ஆமா, ஊரெல்லாம் சுத்தி பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. வா. கணக்கு பிள்ளை ஐயா, என்னையா ஒரே ஒட்டடையும் தூசிமா இருக்கு? முனியம்மா கூட்டு கிளீன் பண்ண சொல்லியா? முனியமா வரலீங்க. என்ன? அவளுக்கு ஆஸ்மா தொந்தரவு. என்னய்யா, பெரிய இடத்துல இருந்து வந்திருக்காங்க. அவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? நான் சொன்னேன்னு சொல்லி முதல்ல முனியம்மா வர சொல்லு. சரிங்கய்யா. ஆட போங்கயா. காசுக்கு பிரயோஜனம் இல்லாதவனுக்குலாம் காரை கொடுக்குறேன், பங்களா கொடுக்குறேன் சொல்லி பொண்ணை கொடுக்க அவன் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கான். இந்த கட்டு மஸ்தான ஆம்பளைக்கு என்னையா செஞ்சீங்க? சீசனத்தையா 4 நாள் ஈய பார்த்தோம். 20,000 ரூபாய் பணம் சொல்லி இவளை என் தலையில கட்டி வச்சுங்க. பேசினபடி பணத்தை பைசல் பண்ணீங்களா? கேட்டா பேங்க்ல லோன் போட்டிருக்கு, பணம் வந்து தரேன்னு சொன்னீங்க. அதுலயும் 10,000 ரூபாய் பாக்கி. மச்சானு கண்ணு தெரியாதனால பேங்க்ல சீக்கிரமா பணம் கொடுத்துருவாங்க நம்பி தானே இவளை கூட்டு போய் குடும்பம் நடத்தினேன். டைமும் முடிஞ்சு போச்சு, வருஷமும் ஒன்னாயி போச்சு. பேசுற உடனே கைக்கு வந்து சேரலையா? நான் மாமு வாயில என்ன கொலக்கட்டையா வச்சிருக்க நிறையா. அதான் வீட்டுல ஒரு பெரிய மனுஷன் இருக்கிறார, இடையில நான் என்னத்த சொல்றது? இந்த வீட்டுல என் பொழப்பு நாயை விட கேவலம். அவன் தொண்டை தண்ணி வந்து பாடி சம்பாதிக்கிற காசுலதான் நாங்க ஏதோ வயிற்று பழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இப்படி திடுதிப்புட வந்து கேட்டா எப்படி மாப்பிள்ள? அத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. 10,000 ரூபாய் கூட்டி போறேன், இல்ல நீங்களே கட்டி எழுங்க. இவளை வச்சுட்டு வெட்டி நான் சோறு போட்டுட்டு இருக்கேன். மச்சான், இந்த லோனுக்காக எத்தனை தடவை அந்த ஆபீசர் வீட்டு வாசப்படி ஏறி இறங்கிருக்கேன் தெரியுமா? கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க. வாக்கப்பட்டு போன வாழை வெட்டியா இருந்தா 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. பேசட்டும்பா, வக்குதான் இல்ல. அப்புறம் என்ன மான ரோஷம் வேண்டி கிடக்கு? ஐயா, 10,000 ரூபாய்க்கு 4 பேர் முன்னாடி நாக்கப்படுங்கிற மாதிரி பேசுறியே, உனக்கு நல்லா இருக்கா? பேச வேண்டி, இதுக்கு மேலேயும் பேச வேண்டி. 10,000 ரூபாய் இருந்தா வா, இல்லாட்டி வீட்டு வாசப்படியா மிதிக்காத. நான் போறேன். மச்சான் மச்சான் மச்சான், என்ன மச்சான் போகாதே மச்சான். நானா வச்சுக்கிட்ட வஞ்சம் பண்றோம். பொறுத்தது பொறுத்துட்டீங்க, இன்னும் கொஞ்ச நாள் எப்படியாவது லோன் ஏற்பாடு பண்ணி கொடுத்துற மச்சான். காசி கவலையே படாத, லோன் கிடைச்ச மாதிரி தான். ரகுபதி ஐயா டெல்லியில இருந்து வந்துட்டாரு. என்ன? ரகுபதி ஐயா வந்துட்டாரா? அவரு மட்டும் இல்ல, யாரோ டெல்லி மந்திரியா அவரோட மகனும் மருமகளும் வந்திருக்காங்க. அதுக்கு தான் வேலைக்கு உங்க அம்மாவை கூட்டு போறது கணக்குள்ள வந்திருக்காரு. உனக்கு உடம்பு சரியில்லைன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் பங்களாவில விலை வசந்த ஜாமான் எல்லாம் நிறைய இருக்கு. நம்பிக்கையான ஆள் வேணும் தான் உன்னை கூட்டிட்டு போக வந்தேன். சரி, நான் வந்துடுறேங்க. ஐயா, ரகுபதி ஐயா சொன்னா பணம் கிடைச்சிரும்ல? இதே கிடைச்சிருமாவா? ஐயா போன இடத்து ஒரு சுத்தினாருன்னா 10,000 10 லட்சத்தையும் அள்ளி வீசிட மாட்டாங்க. எப்படிப்பட்ட ஆள் அவரு? மாரியாத்தா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு.